ராஜா. நான் உங்கள் ஆர்புஜஸ்ரீ. 12ஆம் வகுப்பு பொது தமிழ் டே 14. பள்ளி மாணவர்கள் முதல் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் வகையில தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காப்பிய அமைப்பு முறை. காப்பிய அமைப்பு முறை என்றால் காதை, சருக்கம், இலம்பகம், படலம் இதெல்லாம் சிற்றுறுப்புகள். இந்த சிற்றுறுப்புகள் எல்லாம் சேர்ந்ததுதான் காண்டம். இந்த காண்டத்திற்கு பேருறுப்பு அல்லது பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. காதைக்கு எடுத்துக்காட்டு தருக. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. சூளாமணி, பாரதம். இலம்பகத்திற்கு எடுத்துக்காட்டு. சீவக சிந்தாமணி. படலத்திற்கு எடுத்துக்காட்டு. கந்த புராணம், கம்பராமாயணம். காண்டத்திற்கு எடுத்துக்காட்டு. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். காப்பியங்கள் 2 வகைப்படும். ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு இவை 4ம் உள்ளதே பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு இவை 4ல் ஏதோ ஒன்று குறைந்து வந்தால் அதுதான் சிறுங்காப்பியம். முதல்ல நாம் 5 பெரும் காப்பியங்களை பார்ப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 5 சிறு காப்பியங்கள் நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், நாககுமரன காவியம், உதயகுமரன காவியம். தொடர்நிலை என்றால் என்ன? தொடர்நிலை என்பது ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் தொடர்நிலை எனப்படும். தொடர்நிலை எத்தனை வகைப்படும்? 2. அவை பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை. பொருள் தொடர்நிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சொல் தொடர்நிலை எடுத்துக்காட்டு. அந்தாதி இலக்கியங்கள். 20ஆம் நூற்றாண்டு குறுங்காவியங்கள். பாரதியாரின் குறுங்காவியம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. பாரதிதாசனின் குறுங்காவியம். பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பாரதிதாசனின் குறுங்காவியங்கள். கவிமணி தேசிய விநாயகனார், மருமக்கள் வழி மான்மியம். கண்ணதாசனின் குறுங்காவியம். இயேசு காவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி. கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் குறுங்காவியம் பாரத சக்தி மகாகாவியம். புலவர் குழந்தையின் குறுங்காப்பியம் ராவண காவியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாழ்க தமிழ்!